இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு ராத்திரி தாண்டிட்டா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. இன்று திமுகவோட போகிறதா அல்லது விஜயோட நெருங்குறதாங்கிறத ஒட்டி இறுதி கட்டத்தை எட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை வேறு விதமாக பேசுகிறாரு. இங்கே கூட்டணி பற்றி பொது வெளியில் அவதூறாக பேசுனா இனிமேல் நான் டிஃபமேஷன் கேஸ் தான் போடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க வேறு விதமாக பேசுகிறாங்க. இப்போ ராகுல் காந்தி வேறு மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்துக்கு வர இருக்கிறார். என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். திமுக கூட்டணி தான் இப்படி இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணி அதற்கு மேலே இருக்கு. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாஜகவிலிருந்து அமைச்சர்கள் வர இருக்கிறாங்கிற மாதிரி அவர் ஒரு புதிய திரிய பற்ற வச்சிருக்காரு. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடியும் வராரு. இரண்டு கூட்டணிகளிலும் சலசலப்பு அதிகரிச்சுட்டே போகுது. என்ன பிரச்சனை, என்ன திடீர்னு இப்படி எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு வராங்களே, என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்கள் சொன்னது போலவே நாளைக்குள்ள அந்த முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்துருவாங்க. இந்த முடிவு தெரியுமா? கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா, விஜயோட சேருவோமா, என்ன பண்ணலாம், துபாய்க்கே போகலாமா, இங்கே இருக்குமா, அந்த மாதிரி முடிவு வந்து காங்கிரஸ் கட்சி நாளைக்குள்ள எடுத்துருவாங்க போல் இருக்கு. யாருக்காக காத்திருக்காங்க அப்படின்னா சோனியா காந்தியோட ஒப்புதலுக்காக காங்கிரஸ் கட்சி காத்திருக்காங்க போல் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நேற்றுக்கு கூட அதை மனசில் வச்சு தான் கிரீஷ் சோடங்கர் பேசியிருக்காரு. விஜய் வந்து எங்களோட சேரதுக்கு தயாராக இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணது காரணமே வந்து காங்கிரஸ் கட்சி இங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க, திமுகவும் தயாராகிட்டாங்க காங்கிரஸ் இல்லாமல் தேர்தல் போட்டி போடுறதுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கேசி வேணுகோபால் ஸ்டாலினில் பார்த்து பேச்சுவார்த்தை பண்ணார் இல்லையா, அங்கே வந்து பெருசாக காங்கிரஸ் எதிர்பார்க்குற எண்ணிக்கையில் எந்த அசூரன்ஸும் ஸ்டாலின் கொடுக்கல. இத்தனை சீட்டு தான் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போன முறை 25 சீட் கொடுத்தாங்கல்ல, அதே எண்ணிக்கையில் தான் டீல் முடிக்கிறதுக்கு திமுக பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து விருப்பமே இல்லை கேசி வேணுகோபாலுக்கு. அவர் டெல்லியில் போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவோ பேசி பார்த்தோம், திமுக வந்து நம்ம வழிக்கு வர மாதிரி தெரியல, அதே சீட்டில் தான் தொடர்ந்து நின்றுருக்காங்க, அதனால் இதுக்கு மேலும் பயணித்தோம் அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. ஆனால் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட தாவேக்கா வந்து நம்ம கேட்குற எல்லாத்தையும் செஞ்சு தரதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு போல் இருக்கு. அதை உள்வாங்கி கொண்ட காங்கிரஸ் டெல்லி தலைமை சரி ஓகே நம்ம வந்து ஒரு புதிய கூட்டணியை ட்ரை பண்ணலாம், ஆனால் இதுக்கு மேலேயும் திமுகவோட பேச்சுவார்த்தை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக அங்கே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே நெருக்கடி கொடுத்து பார்த்தோம். என்ன நெருக்கடி அப்படின்னா திமுக வந்து அதிகார பகிர்வுலாம் கேட்டோம். இந்த அதிகாரம் இருக்கிற எல்லாரும் ஏவி விட்டோம், ஏவி போயிட்டு அவங்க திமுக கண்டிச்சாங்க, திட்டினாங்க. அந்த அதிகார பகிர்வு நெருக்கடியை வந்து திமுகவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். ஆனால் இருந்தாலும் திமுக வழிக்கு வர மாட்டாங்க. ஏற்கனவே 4 ராஜ்யசபா சீட் திமுக வரப்போகுது இல்லையா, அதுல ஒரு சீட் காங்கிரஸுக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2 சீட்டு காங்கிரஸ் கேட்குற மாதிரி எல்லாம் உள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. யாருமே கேட்க வேண்டியதானே, இல்ல 4 வாங்கிக்க வேண்டியதானே. அதுவும் கேட்டாலும் கேட்பாங்க. இப்போதைக்கு 2 சீட்டுமே காங்கிரஸ் கட்சி கேட்டுட்டு இருக்காங்க போல் இருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னுமே நிலைமை இன்னும் சரியாகல திமுக கூட்டணிக்குள்ள. அதனால சோனியா காந்தி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ராகுல் காந்தி முடிவு கொண்டாரு போல் இருக்கு. என்ன முடிவு அப்படின்னா சரி பொது உரிமையில தான் விஜயோட சேர்ந்து பயணம் பண்ணலான்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. சோனியா காந்தி ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கே கூட வந்து காங்கிரஸ் ஒரு கூட்டணி அறிவிப்பை வெளியிடலாம், புதிய கூட்டணியில் போய் சேரலாம். ஒருவேளை அந்த அறிவிப்பு நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா நாளைக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா, காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் திமுக வந்துருவாங்க, இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை. இதெல்லாம் அதீத நம்பிக்கையா தெரியுது எனக்கு. இல்ல அவங்க திமுக கூட்டணி விரும்புறாங்கல்ல, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் திமுக போகணும்னு விரும்புறாங்க. ஆனா அகில இந்திய தலைமையில் இருந்து இன்னும் சில கோஷ்டிகள் தான் வந்து திமுக வேண்டான்ற மாதிரி முடிவெடுத்து நிக்கிறாங்க. அதனால நாளைக்குள்ள இறுதி வடிவம் தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அழகு, இதுல ஓவரால் வியூவா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு பிக்சர் தெரியும். கொஞ்சம் டெப்தா உள்ள போய் பார்த்தோம்னா வேற ஒரு விதமான ஒரு பிக்சர் தெரியுது. என்ன அப்படின்னா ஆமா, ஏன்னா டெல்லி காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே 2 பிரிவுகளாக தான் இருக்காங்க. ஒன்று சோனியா காந்தி பிரிவு, இன்னொன்று ராகுல் காந்தி பிரிவாக தான் செயல்படுது. ஏன்னா சோனியா காந்திக்கு இந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் இப்படியே தொடரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையா இருக்கு. அதை சொல்லி அதற்கான வேலைகளையும் செய்ய சொல்லிட்டாங்க. இப்படி தொடர்ந்தாதான் காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்புறாங்க. அது அவங்களுடைய அரசியல் அனுபவத்திலேருந்து சொல்றாங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வைப்ரண்டான ஒரு லீடர். இப்போ இருக்கிறத விட நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தணும். இப்போ இருக்கிறபடியே இருந்தா ஓகே, எல்லாம் ரைட், ஆட்சிக்கு வருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா
எத்தனை நாள் திமுகவும் நம்ம சார்ந்தே இருக்கிறது? நமக்குன்னு ஒரு தனித்த செயல்பாடு வேண்டாமா? எம்எல்ஏ வர்றோம், அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அதையே நம்ம திமுகட்டி ஒவ்வொரு முறையும் விட்டு தரணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திமுக பேசின விஷயங்களால அதிக அளவில் வட மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸாக இருக்கு. இவங்க பேசின சனாதன கொள்கையாக இருக்கலாம், அல்லது இவங்க மாநிலம் சார்ந்து எழுப்பக்கூடிய விஷயங்கள், ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஹிந்திக்கு எதிரான கோஷங்களா பாஜக வட மாநிலங்களில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சனாதன எதிர்ப்பை அவங்க இந்து மதத்துக்கு எதிரான ஒரு விஷயமா கொண்டு போய் வட மாநிலங்களில் சேர்க்கிறப்ப காங்கிரஸ்க்கு அது ஒரு பெரிய அடியை தருது. அப்போ நாங்கள் இவ்வளோ அடி இந்த பக்கத்தில் வாங்கியிருக்கோம், அதற்கு எங்களுக்கு ஒத்தடம் வைங்க, அந்த ஒத்தடமா இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த திமுக தர தயங்குற பட்சத்துல தான் இந்த பிளவுகள், இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இப்போ இதுல வந்து இன்னும் காங்கிரஸ்க்கான பாஜக அடி வாங்குறது புதுசு கிடையாது, எல்லா ஸ்டேட்லயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்க வாங்குறதுக்கு இதுக்கு ஒரு காரணமா இருக்குல்ல, திமுகவினுடைய கோர் பாலிடிக்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக போய் நிற்குது வட மாநிலங்களில். இங்கே ராகுல ஆகா ஓகோன்னு கொண்டாடி பயிர் விடுறாங்க தென் மாநிலங்களில். வட மாநிலங்களில் நேரெதிராக மாறுதில்ல. இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுதுங்கிறப்ப காங்கிரஸினுடைய பிம்பம் அங்கே மாறுது. அதாவது கூட்டணிக்குள்ளேயே வேட்பாளர் நிறுத்தி போட்டி போறது உங்களுக்கு கோர் எதிராக இல்லை. இந்த ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப தான் இந்த சர்ச்சை வந்து இன்னும் அதிகரிக்குது. கிறிஸ்டோடங்கர் நேத்தி ஒரு பேட்டி கொடுத்தாரு, நம்ம நல்ல டீட்டெயிலாக அதை பற்றி பேசணும். காங்கிரஸினுடைய பலத்தை வந்து முற்றுமுழுதா திமுக எந்த அளவுக்கு பார்க்குதா தெரியல, ஆனா தாவேக நல்லா மதிக்குதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அதையும் அடுத்து இன்னொன்று சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தையில தான் இருக்கிறோம் அப்படின்னாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி என்ன இருக்கு? எல்லா கட்சிக்கும் ஆட்சி அதிகாரங்கிற ஆசை இருக்குன்னாரு. ஸோ இது குறித்தெல்லாம் ஊடகங்கள் நேற்று எல்லாம் பேசணும், நாம உட்பட எல்லாரும் விவாதிச்சிருந்தோம். இதுல இன்னைக்கு செல்வ பெருந்தகை கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்டோடங்கிட்ட பேசினேன், அவர் வந்து தாவேகாவோட கூட்டணிங்கிற மாதிரிலாம் பேசல, அது தவறாக திரிச்சு பரப்புறாங்க, இல்லாத ஒன்றை ஊடகங்கள் பேசுது. அதே மாதிரி அவர் வந்து டெல்லி மேலிடம் சொல்றதுதான் முடிவுங்கிற மாதிரி தான் என்கிட்டையும் சொன்னாரு. அதனால இல்லாத ஒன்றை பரப்புனீங்கன்னா நான் இனிமேல் டிஃபமேஷன் கேஸ் போட்டுருவேங்கிற அளவுக்கு செல்வ பெருந்தகை போறாரு. ஏன்னா கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்துற விஷயத்துல நீங்க எல்லாம் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறாரு. அதாவது காங்கிரஸ் தலைவர் மீது டிஃபமேஷன் கேஸ் போடுறோமா? காங்கிரஸ் தலைவர் நம்ம மீதெல்லாம் போட்டுருவாராம். ஏன்னா இல்லாத ஒண்ணு ஊடகங்கள்ல பேசுறவங்களும் திருச்சி பேசுறாங்க. இல்லாத ஒண்ணு காங்கிரஸ் தலைவர் தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறதுன்னா அவர் பிரவீன் சக்கரவர்த்தி மேல ஃபர்ஸ்ட் போடணும், அடுத்து மாணிக்க தாக்கூர் மேல போடணும், திருச்சி வெளிச்சாமி மேல போடணும், கிறிஸ்டோடங்கர் மேல போடணும். இது எல்லாருமே காங்கிரஸ்ல இல்லாத ஒன்றை யாரும் ஊதி பெருக்கல. இந்த தலைவர்கள் பேசினதை அடுத்து தான் இந்த வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் போது அரசியல் ரீதியான ஒன்றை மக்களுக்கு தெளிவாக கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு ஊடகங்களும் எடுத்து விவாதிக்க தான் செய்யும். ஏன்னா இது பிரதான ஒரு கூட்டணி கட்சியில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலா இருக்கு. ஸோ அந்த விவாதங்களில் செல்வ பெருந்தகை இந்த மாதிரி சொல்றாரு. நீங்க சொன்ன இந்த எம்பி சீட்ல கூட பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எம்பி சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை போற இதுல கொடுப்பாங்களா, அல்லது சுழற்சி முறையில் இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு வர எம்பி சீட்ல கொடுப்பாங்களா ஒரு பிரச்சனை. அப்படி கொடுக்கறதா இருந்தா திமுக ஆதரவு எம்பிக்களுக்கு தரதா, அல்லது தேசிய அவங்க சொன்ன மாதிரி பவன் கரோ உள்ளிட்ட டெல்லியில செல்வாக்கா இருக்கக்கூடிய தலைவர்கள் தரதாங்கிற பிரச்சனை. திமுக பொறுத்தவரைக்கும் டெல்லியில இருக்கிறவங்க தர முடியாது. நாங்க சொல்ற ஆளு கொடுங்க, அல்லது தமிழ்நாட்டில இருந்து யாராச்சும் தேர்வு பண்ணுங்கிறது இவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. அந்த அடிப்படையில் பீட்டர் அல்போன்ஸ் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்காரு. செல்வ பெருந்தகை அவருக்காக தான் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற தலைவர்களும் இப்ப மற்ற லாபிகளும் போகுது. ப. சிதம்பரம் அவர் சில தரப்புல சிலர், தங்கபாலு தரப்புல சிலர்னு இந்த மாதிரி இந்த லாபிகள் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. அப்போ இப்ப வந்து கிறிஸ்டோடங்கர் பேசுறது வெறும் பேட்டி மட்டும் கிடையாது, அதற்கு பின்னணியில தாவேகாவுடன் சேர்றதா வேண்டாமாங்கிற வாத பிரதிவாதங்கள் போகுது. இப்ப காங்கிரஸ் கூட வந்து காங்கிரஸ் திமுகவோட போறதா பெட்டருங்கிறது செல்வ பெருந்தகை போன்றவருடைய அபிப்பிராயமா இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் இன்னைக்கு சோனியா காந்தி முடிவை எப்ப அறிவிக்க போறாங்கன்னு தெரியல. அந்த முடிவை எடுத்து காங்கிரஸ் போக போகுது யாரு கூட அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா ஒரு பெரிய சர்ப்ரைஸ், சோனியா காந்தியும் சரி, சோனியா காந்தி விட்டுலாம், ராகுல் காந்தியும் கேசி வேணுகோபால் போன்ற அனுபவமிக்க தலைவர்களும் இன்னும் நம்புறாங்க தாவேகாவோட போய் நம்ம போட்டி போட்டா கரை சேர்ந்துடலாம், தாவேகாவால நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை நிகழ்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த மேஜிக் நடந்துருச்சுன்னா அது விஜய்க்கு லாபங்கிறத விட திமுக தானே பலவீனம். அப்ப திமுக தானே கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தோம். இல்ல மேஜிக் நடக்கிறதுக்கு இங்க மோஸ்ட்லி வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தெரியுது. இல்ல அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்க போய் தான் காங்கிரஸ் வந்து தோல்வி சந்திக்கிறாங்க போல் இருக்கு. எந்த மாநிலம் எங்க கூட்டணி சேரணும்னு தெரியாம அந்த மாநில கட்சிகள் சாபம் இல்லைங்க இருக்கிறதா சொல்றேன். அந்த மாநில கட்சிகளுக்கும் பெரிய இழப்பு வருது, இவங்களுக்கும் பெரிய இழப்பு வருது. அப்போ அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த தேர்தல் வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், எல்லா கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா தேர்தல் தான். இந்த முறை காங்கிரஸ் எதுனா ஒரு தப்பித்தவறி தவறான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா
காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற ஆட்களே பாதி பேர் திமுகலயோ இல்ல வேற கட்சியில போக சேர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உறுதியா சொல்றாரு திமுக கூட்டணியில தான் இருப்போம், இல்லாத பேசாதீங்க சொல்றதா எடுத்துக்க முடியும். ஆனா இருந்தாலும் அதே கட்சி சேர்ந்தவர் தானே மாறி மாறி பேசுறாங்க. மேலிட பொறுப்பாளரே அப்படி மாறி பேசுறாரு. ஏன்னா அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு இதுவால இருக்கு. இதுவரைக்கும் பாஜகவை ஒரு கேள்வி கூட கேட்காத விஜயோட போயிட்டு காங்கிரஸ் கட்சி சேருது அப்படின்னா அப்ப அது எப்படி நம்ம வந்து தப்பாக நான் சொன்னதை வெளில பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப செல்வ பெருந்தகிட்ட சொல்றவரு ட்வீட் போட்டா எல்லாருக்குமானதை போய் சேர்ந்துடும் இல்லையா? அது கிறிஸ்துவோடங்கர் பண்ணல அப்படின்னா செல்வ பெருந்தகி ஏதோ ஒரு சமாளிஃபிகேஷனுக்குள்ள வராருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் விஜய காரணம் காட்டி திமுக இடத்துல அதிகமா பேர பேசலாம்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் இருந்தாங்க. இப்ப விஜயோட சேர்றதுக்கே முழு மனதா முடிவு எடுத்துட்டாங்கன்ற பட்சத்துல அந்த பக்கம் ஆதவ் சொல்றது நீங்க கேட்கணும். ஆதவ் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலே 2 தலைவர்கள் தான் தைரியமான தலைவர்கள். ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு எங்க தலைவர் விஜய். அவங்க தான் பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிறாரு. 2 தலைவர்கள் சொல்றத கூட நான் ஏத்துப்பேன். ஆனா ராகுல் காந்தி பாஜகவை எதிர்க்கிறதும் விஜய் எதிர்க்கிறதும் அவர் RSS புடிச்சு உழுக்குறாரு. விஜய் என்ன பாஜக தொட கூட மாட்டேங்கிறாரு. நாகேந்திரனே தொட மாட்டேங்கிறாரு. பட்ஜெட் பத்தி பேச மாட்டாரு. பாஜக அப்பதான் அருண்ராஜ் தான் சொன்ன அழுத்தம் கொடுக்குது அப்படின்ட்டு. அப்ப பாஜகவை சொல்றாரு இந்த மூஞ்சிக்கு அழுத்தம். பாஜகவை எதிர்த்து பெருசா அரசியலே பண்றதுக்கு தயாரா இல்ல ஃபர்ஸ்ட் விஜய். அப்ப அப்படி அப்பேற்பட்ட ஒரு தலைவரோட அப்பேற்பட்ட தலைவரோட காங்கிரஸ் வந்து எதை நம்பி ஃபர்ஸ்ட் கூட்டணி சேர போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்டா அவங்க ஓட் பேங்க்னு ப்ரூவ் பண்ணல. ஒருவேளை அவங்க கொடுக்குற நம்பிக்கையா இருக்குமோ, உங்களுக்கு 5% ஓட்டு இருக்கு, எனக்கு 40% ஓட்டு இருக்கு, 2 சேர்த்தா 45, இல்ல 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 200 அப்படின்னு சொல்லுவாங்களோ. இல்ல சோதனை முயற்சியில தான் அவங்க ஈடுபடுறாங்கல்ல. இந்த எலெக்ஷன்ல ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், பண்ணிட்டா நமக்கான ஒரு நல்ல ரிசல்ட் வந்தா நல்லதுதான் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா இந்தியா அளவுல இந்த கூட்டணியோட நிலை என்ன ஆகுங்கிறத ராகுல் யோசிக்கிறாரா, அல்லது அதற்கு ஆல்டர்னேட்டிவா வேற எதுவும் வச்சிருக்காரா, அல்லது போனா போகட்டும் நினைக்கிறாராங்கிறது தெரியல. இந்த நேரத்துல தான் மார்ச் 5 தமிழகத்துக்கு குறிப்பா சென்னைக்கு வராரு. இங்க ஒரு கமிட்டி, பூத் கமிட்டி முகர்களோட மாநாடு, ஏதோ ஒரு காங்கிரஸ் சார்பான ஒரு மாநாட்டில் கலந்துக்க வராரு. அப்ப அந்த மாநாட்டில் கலந்துக்கப்ப நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும், யார் கூட கூட்டணியை சேர போறாங்க, விஜய் தானா அல்லது திமுக தானாங்கிறது குறித்து ஒரு இறுதி வடிவத்துக்கு வந்துடும். அப்ப இத்தனை நாள் வராம மோடியே வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷாவே வந்துட்டு போயிட்டாரு, இவர் ஏன் இத்தனை நாள் கழிச்சு வராருன்னா கூட்டணியை இறுதி பண்றதுக்கு வராரா அல்லது கூட்டணி இறுதியானதுக்கு அப்புறம் தான் வரப்போகிறாரா அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா மோடி 2014 பிரதமராக பதவியேற்று அதற்கு முன்னாடி வந்து பலமுறை போயஸ் கார்டன்லாம் வந்துட்டு போயிருக்காரு. இத்தனை வருஷமா இல்லாத ஒரு பிரியம் திடீர்னு திருப்பரங்குன்றம் முருகன் மேல வரப்போக மார்ச் 1ஆம் தேதி வந்து பாக்குறதா இருக்கிறாரு. எதுக்கு வராருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஃப்ளாப் ஆகும்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி பாஜக முன்னெடுத்த வேல் யாத்திரையெல்லாம் பார்த்தோம், பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இந்த வாட்டியும் அதை ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற மாதிரி ஒரு முயற்சியோடு வர்றாங்க. அதனால் வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு பெருசாக நம்பிக்கை இல்லை இங்கே இருக்க மக்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டோட சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மத நல்லிணக்கம் தான். அதை வந்து பிரிக்கவே முடியாது யாருனாலையும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க போல. போயிட்டு தமிழ்நாடு வராரு பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு. அது ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இந்த பிப்ரவரி 28 வந்து இந்த வாட்டி வந்துட்டு ஃபீல் பண்ணுவார்ல தமிழ் பேச தெரியல அப்படின்னு. ஆமாம், ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க. அமித்ஷா வந்து தமிழ் பேச முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறதும், மோடி வந்து வணக்கம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் பேச மன்னிப்பு கேட்கறது வழக்கமான ஒன்று தானே. ஆனால் அங்கே போயிட்டு தமிழுக்கு நிதி தராமல் இருக்கிறது வழக்கமான ஒன்று தான். தமிழ் மக்களுக்கு நிதி தராமல் இருக்கிறது வழக்கமான ஒன்று தானே. ஆமாம், இப்போ வந்து பிப்ரவரி 28 வந்து மிக முக்கியமான ஒரு நாள்னு பார்க்கலாம். ஏன்னா அதோட முடியுதுங்கிறதுனாலயா இந்த மாதம் அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு புதிய அரசியலுக்கான தொடக்கமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா அன்னைக்கு அது ஒரு பக்கம், அன்னைக்கு தான் வந்து ராஜ்யசபா தேர்தலுக்கான நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாங்க. அப்ப அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அதுக்குள்ள தெரிஞ்சாகணும். திமுக கூட்டணிக்கு பெரிய சிக்கல் அங்கதான் இருக்கு, அதிமுகக்கு அங்கதான் பெரிய சிக்கல் இருக்கு. பாயிண்ட் அழகுது. ஏன்னா 28ஆம் தேதி நாமினேஷன்னா காங்கிரஸ் உள்ள இருக்கா இல்லையாங்கிறது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால வந்து அதுக்குள்ள காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துடணும். ஏன்னா அதுக்கப்புறமா முடிவு எடுக்கல, திமுக தான் தொடர்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேட்ஸ் க்ளோஸ் ஆயிடும். திமுகவோட வந்து நீங்க ராஜ்யசபா சீட் கேட்டு சட்டமன்ற தேர்தல் விஜயோட போய் சேர முடியாது. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அதனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உதாரணம் ஜி.கே. வாசன் இருக்காரு, இவங்கள்ட்ட எம்பி வாங்கிட்டு அங்க போய் சேர்ந்தாரு அடுத்த. அது மாதிரிதான், அது மாதிரி ஆயிடக்கூடாது காங்கிரஸ் கட்சிக்கு. அதனால அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னா பிப்ரவரி 28ஆம் தேதி விஜய் வந்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட போறாரு. அதாவது 80 வேட்பாளர்களை முதற்கட்டமா வெளியிட்டுட்டு. நல்லா பாத்தீங்களா? பிப்ரவரி 28 29 28 தான். 29 ஃபேக்கா கூட நிறைய பரவிட்டு இருக்கு. அதுக்காக 28ன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள
நாம் தமிழர் சீமான் பண்ணார்ல, ஒரே மாநாட்டுல வந்து அனைத்து வேட்பாளரும் அறிமுகப்படுத்துறது, அதே மாதிரி ஜெயலலிதா பாணி, ஜெயலலிதா பாணி கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அறிமுகத்தை வந்து விஜய் வந்து ஒரு மாநாடு போட்டு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன தாவேகாரங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புன்னா, இந்த விருப்ப மனு கொடுத்தாங்கல்ல, அதை 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்களே, கொடுக்கலன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த 100 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து ஆயிரக்கணக்காக வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கும்போது இன்னொரு தொகை சொன்னாங்க போல் இருக்கு. அதுல வந்து சுணக்கம் ஏற்பட்டுச்சு, பெருசா யாரும் கொடுக்கல. ஆனா கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. இருந்தாலும் நிறைய தொகுதிகளுக்கு, அதாவது எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, விஜய பார்க்கணும்னு நினைச்சு வாங்கினவங்க யாரும் தரல. ஆமா, ஆனா நிறைய தொகுதிகளுக்கு வந்து நிறைய விருப்ப மனு ஆப்வியஸா எல்லா கட்சிகளுக்கும் வரும் இல்லையா. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தாவேகாரங்க ஏப்பா ஒரு தொகுதிக்கு வந்து இவ்வளவு விருப்ப மனு வந்திருக்கு, இத்தனை பேரை கூப்பிட்டு நேர்காணல் பண்றது ரொம்ப கடினமான காரியம். அதனால வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட டாஸ்க் கொடுத்து இந்த தொகுதிகளில் நீங்களே ஒரு 2-3 பேரை சூஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. பொதுவாக திமுக அதிமுக இப்படிதான் பண்ணுவாங்க. தொகுதியில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட முடியாது, ஒரு 3 பேர் 4 பேரை பார்த்து விசாரிப்பாங்க. அந்த 2-3 பேரை நாங்கள் வந்து நேர்காணல் எடுத்து ஃபைனலைஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது போல. ஆனால் பெருசாக நேர்காணல் எடுத்த மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க உள்ள கட்சிக்குள்ள. ஆனால் நேர்காணலை எடுக்காம இந்த அடிப்படையில் விஜய் வந்து வேட்பாளர் பேரை வெளியிட முடியும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்க போல. இது வந்து இந்த முடிவை வந்து கட்சி தலைமையை பின்வாங்கிட்டு நேர்காணல் எடுத்ததுக்கு அப்புறம், அனைவரையும் நேர்காணல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் முதற்கட்ட வேட்பாளர் வெளியிடணும் மாதிரி சொல்றாங்க. மாவட்ட செயலாளர் தான் முடிவு பண்ணி சொல்லணும்னா எனக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன வருது அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் உன்னை அடிச்சு ரோட்ல போட்டு ரொம்ப கொடூரமான வார்த்தைகள்லாம் பேசி மிரட்டினாரு தொண்டர்களை. அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளே மிரட்டுறாரு. அப்ப அவர் தான் சூஸ் பண்ணி தரணும் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய விஜய் நாகப்பட்டினத்தில் தனது மாவட்ட செயலாளர் பகிரங்கமா மிக கொடூரமான முறையில் மிரட்டல் விடுத்த வீடியோவில் பார்க்காம இருந்திருக்க மாட்டார். அப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாரு? இப்ப இவங்கெல்லாம் சொல்ற ஆட்கள் தான் வர்றாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்? ஜெயிச்சா சொல்றேன். ஆமா, அதெல்லாம் வந்து நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு தான் வரதா சொல்றீங்க. கட்சிக்குள்ளே கேட்கறாங்க இதெல்லாம் மாற்றமா இருக்கும். நேர்காணல எடுக்காம ஒரு நேர்காணல் எடுக்காம நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கறது வந்து கட்சிக்குள்ள வந்து பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால வந்து அந்த முடிவை பின்வாங்கிட்டு நேர்காணல் எடுத்ததுக்கு அப்புறம் லிஸ்ட்டை வெளியிடணும்னு சொல்லிட்டு தான் கட்சிக்குள்ள ஒரு குரலா எழுந்துட்டு இருக்கு. இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இப்ப பொதுவா நான் என்ன உள்ளே வந்தேன் அப்படின்னா, இந்த பாஜக மேட்டரை பற்றி வந்தேன். ஏன்னா பாஜக வந்து இப்போ பிரதமர் மோடி வராரு 1ஆம் தேதி அப்படின்னா, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, 1ஆம் தேதி மோடி வந்ததுக்கு பிறகு தொகுதி பங்கீடுலாம் முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிறாரு. மோடி வர்றதை ஒரு பக்கம் வைங்க, இன்னைக்கு வர்றதாக இருந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஏன் வரல அப்படின்னா, ரத்து செய்யப்பட்டிருக்க ஒரு பயணம் திடீர்னு. ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, எடப்பாடி மீதான கோபம்ங்கிறாங்க. எடப்பாடி மேல என்ன கோபம் அப்படின்னா, எடப்பாடி புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்கிற தொகுதிகள் இப்ப திமுக தான் தொகுதி பங்கீடு பிரச்சனை கிடையாது, அதிமுக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இன்னும் உரிய குழுவே பிரச்சனை இருக்கதான். இந்த வாட்டி ரொம்ப அதிகமா போற மாதிரி இருக்கு. திமுக வச்சு குழு போட்டிருக்காங்க, அதிமுக குழு அறிவிச்சாங்களானே தெரியல. அதுனா பேச்சுவார்த்தையும் தொடங்கப்படலை. அப்படி இருந்தாலும் என்டிஏ அந்த சைடு அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தினகரனுக்கு வேணும்னாலே தினகரனே பாஜக தான் கேட்பாங்கிறாரு, பாஜக அதிமுக கேட்பாங்க. ஆனா இதோட தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிறாங்க. அந்த இடம் ஒரு குழப்பமா இருக்கு. சரி, ஆனா பாஜகவுக்கு எவ்வளவு தரணுங்கிறதுல எடப்பாடி இன்னும் ஒரு கிளியர் கட்டா சொல்லல. நிறைய குழம்புறாரு, ஒரு முடிவு எடுக்க முடியாத சிக்கல்ல இருக்கிறதுனால தான் அமித்ஷா சொன்னதன் பேர்ல ஒரு வரலங்கிறாங்க, பியூஷ் கோயல் வரலங்கிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு எதற்காக பியூஷ் கோயல் வரதா இருந்துச்சுன்னா, பாஜகல தேர்தல் பணிமனை அலுவலகம் திறப்பு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு வரதாக தான் இருந்தது. அவர் வராதனால மற்ற தலைவர்கள் வச்சு பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த விழாவுக்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அழைக்கப்பட்டிருக்காரு, ஆனா வரல. ஏன்னா அவர் கோவம் தனியவே இல்லை, இவங்களும் கூட்டு சமாதானப்படுத்த மாட்டேங்கிறாங்க, அவரும் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. சரி, வரல அப்படின்னு விட்டுட்டாலும் திமுக கூட்டணியில் ஏற்பட்ட அதே சிக்கல் இப்போ பாஜக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கு. அதுல பேசின மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கு மறுபடியும் தூபம் விட்டுருக்காரு. அதாவது கூட்டணி ஆட்சிக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம இங்க இருக்கிறதுல 20-30 பேர் எம்எல்ஏ வருவாங்க, அது வரைக்கும் ஃபைன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஏன் இங்க இருந்து நிறைய அமைச்சர்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுல விபி துரைசாமி எல்லாம் இருக்காருங்கிற மாதிரி ஒரு பூடகமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு, இத்தனை இங்க இருந்து அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலே இவங்க தனியா போய் நின்னா ராஜஸ்தான்ல நின்னா எம்எல்ஏ ஆக போறாங்க, தமிழ்நாட்டில் நின்னா எம்எல்ஏ ஆக போறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் நிற்கிறோம்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் சமீபத்தில் கொடுத்த ஆங்கில ஊடக பேட்டியில, இங்கே கூட்டணி ஆட்சியே கிடையாது, அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அவரும் மறுத்துட்டார். அப்போ பேசின நயினார் நாகேந்திரன் ரொம்ப 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 புனிதர் மாதிரி பேசினார். ஆமாம்மா, நாங்க எதுவுமே அதிமுக கேட்கவே மாட்டோம், எதையுமே கேட்க மாட்டோம் அப்படின்னாரு. இப்ப நைஸா வந்து ஆட்சியில பங்கு கேட்டு வைக்கிறாரு. இப்ப இதெல்லாம் எடப்பாடி டென்ஷன் ஆகும். நாங்க கேட்க மாட்டோம், அவங்களா கொடுத்துருவாங்க, அதான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு இப்படி கேட்கிறப்ப எடப்பாடியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு? எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் தான் தமிழக பாஜக கூட்டணி தலைவர், இந்திய கூட்டணியோட தலைவர், நான் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில்
ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையவே கிடையாதுங்கிறார். ஆனா அப்பையிலேருந்து அமித்ஷா இவர் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார், தமிழ்நாட்டில் இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு. அதே மாதிரி கூட்டணியில் ஆட்சியில் பங்குங்கிறத அவர் அங்கங்க சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இப்போ திமுக கூட்டணி தான் அப்படி இருக்குன்னா அதிமுக கூட்டணி அதற்கு மேல படுபயங்கர சிக்கல்ல இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் போன்ற 28ஆம் தேதினா டக்குன்னு இந்த மாசம் முடிஞ்சிடும். மார்ச் ஒரு மாசம் மட்டும் தான் டைம் இருக்கு. அதற்குள்ள வேட்பாளர்களை முடிவு பண்ணி தொகுதியை முடிவு பண்ணி களத்துக்கு போய் பெரிய அளவுல பிரச்சாரத்தை பண்ணி இது எல்லா கட்சிக்கும் பெரிய டைட்டான சிச்சுவேஷன் தான். திமுகவும் காங்கிரஸ் கொண்டாந்து அந்த இடத்துல தான் வச்சிருக்கு. காங்கிரஸ் அந்த இடத்துல அதுவே போய் உட்காந்துருச்சு. திமுக முடிவுல இருக்காங்க போல் இருக்கு. காங்கிரஸ் போனா போகட்டும்ன்ற மாதிரி முடிவு அப்படிதான் தெரியுது இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ராமதாஸ் என்ன சொல்றாரு, நமக்கான வாகனம் வந்துருச்சுங்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, திராவிட கட்சியோட தான் கூட்டணிங்கிறாரு. அப்ப நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, காங்கிரஸ் தேவையில்லைங்கிற ஒரு நிலைக்கு திமுக போயிடுச்சோங்கிற சந்தேகம் தான் வருது. ஏன்னா இப்போ நாங்க வந்து இத்தனை தொகுதிகளை உங்களை மதிச்சு இத்தனை தொகுதிகள் கொடுக்குறோம். அதாவது இரட்டை தொகுதிகள் என்பது மதிக்கத்தக்க கூடிய தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகள் பொறுத்தவரை. அந்த தொகுதிகள் கொடுக்க தயாரா இருக்கும். ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களோட தலைமைக்கு அகைன்ஸ்டா நீங்க எப்படி பேச முடியும்? தொடர்ந்து திமுக அகைன்ஸ்டா பேசுற சமயத்துல எப்படி நாங்க வந்து தலைமையை பொறுத்துக்க முடியுன்ற மாதிரி அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க குறிச்சு போறதுக்கு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது. அதாவது அந்த நாய்கள் வளர்ப்பு, அந்த வளர்ப்பு நாயால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம தினம்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நாய் வளர்ப்பு வளர்ப்பு நாய் ரெண்டுமே முக்கியமானது தான். ஆமாம் ஆமாம். அதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, வெளியில் வந்து எப்படிலாம் வந்து அது தொந்தரவாக கொடுக்குதுன்ற மாதிரி செய்திகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி பெண்ணான மஞ்சித் சங்மாவுக்கு ஒரு புதுவிதமான ஒரு நோய் வந்திருக்கு. புதுவிதமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு சோகம் அப்படி கூட சொல்லலாம். நாய் வளர்ப்புக்கு இந்த சோகத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இவங்க ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காங்க போன்றது. இவங்க உடம்புல காயம் இருந்திருக்கு. அந்த காயத்துல இந்த நாயோட எச்சில் பட்டிருக்கு போல. புண்ணுல வந்து நாயோட எச்சில் பட்டிருக்கு போல. எச்சில் பட்டிருக்குன்னா இது வந்து நாக்கு வச்சு நக்கி விளையாண்டுறப்ப. ஆமா, அந்த வளர்ப்பு நாய் தானே அந்த மாதிரி பண்ணிருக்க போல் இருக்கு. அந்த எச்சிலின் காரணமாக அந்த நாயோட எச்சில் வந்து அந்த காயத்தின் வழியா அவங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு, நாயோட வேலை பாக்டீரியா இருக்கும் இல்லையா, அந்த பாக்டீரியா வந்து இந்த காயத்தின் மூலியமா அவங்க உடம்புக்குள்ள போயிடுச்சு போல் இருக்கு. அந்த பாக்டீரியா இவங்களோட உடம்புக்குள்ள போய் அந்த எதிர்ப்பு தன்மையில இருக்கும்ல, அதையெல்லாம் குறைச்சு இதனால வந்து இவங்களோட கை கால்கள்லாம் செயலிழந்து போச்சான். அந்த அளவுக்கு வீரியமா போயிருக்கு போல் இருக்கு. ஊர்ல எல்லா நாயும் தான் வளர்க்குறவங்கள நக்கும். அதனோட அன்பு இதுலதான் கேர்ஃபுல்லா இருக்கும்ன்றோம். அதாவது ஒரு காயம் இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த காயத்தினுள்ள நாயோட எச்சில் வந்து உடம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா இருக்கு. நாய் நக்கறதுனால கை கால் செயலிழந்து போச்சு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு விபரீதமான போக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்கப்பா. அதனால உங்க உடம்புல எதனா காயம் இருந்தது அப்படின்னா அந்த காயம் வந்து உடனே சரி செய்ய பாருங்க. அங்கெல்லாம் வந்து நாயை வச்சு நெருங்க விடாதீங்க. அதன் மூலியமா வந்து பாக்டீரியா இழந்ததுக்கு அப்புறம் அவங்க மருத்துவமனை எதுவும் போனாங்களா? அப்புறம் என்ன அது ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இதனால வந்து 2 கைகளையும் கால்களையும் இழந்துட்டாங்க. செயலிழந்து போச்சா இல்ல எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வெட்டப்பட்டுடுச்சு மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீரியஸா போயிருக்கு போல. ஒரு சின்ன நாயால அதனோட எச்சில் இருக்கக்கூடிய பாக்டீரியா உடம்புக்குள்ள வந்து எப்படிலாம் ஒரு நம்ம பாடுபடுத்துதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்ன்ற மாதிரி தான் அந்த செய்தியை சொல்றவங்க சொல்றாங்க. ஆமா, இது சம்பந்தமா தெரிஞ்சவங்க தொடர்பான மருத்துவ ரீதியான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அந்த நாயை வளர்க்குறதும் அது தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்கிறதும் அவங்க கையில இருக்கு. ஆமா, பேசலாம் அழகு. இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.